இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இசை புயல் வீட்டில் வீசிய பெரும் புயல். அதாவது தமிழ் சினிமாவுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ராசி இல்லை என்றே ஒரு பெயர் வந்து விட்டது. அப்படித்தான் ஆகி கொண்டிருக்கிற சமீபத்தில் திடீரென்று ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிவு அறிவித்தார்கள். இமான் வீட்டில் நடந்த பிரளயம் உங்களுக்கு தெரியும். யுவன் சங்கர் ராஜா கணக்கில் சேர்க்கவே வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு ஒன்று அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் 29 ஆண்டு காலம் மிக பெரும் தாம்பத்தியத்துக்கு கொண்டு இசை புயலை பெற்று தரும் இசையில் தான் அவர் புயல், வாழ்வில் அமைதியானவர், வார்த்தையை கூட அதிர்ந்து பேசாத ஒரு மாமனிதர். அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதருடைய வாழ்க்கையில் இன்றைய காலில் எந்திரிச்சோடனே பல பேருடைய முகப்புத்துவத்திலும் பல பேருடைய வாழ்க்கையிலும் அது அதிர்ச்சி தகவலாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கணிப்பு பொழுதும் இது நிரந்தர பிரிவு இல்லை. இது ஏனென்றால் அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது, 29 வருஷ வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்றது போல் ஆர்கே செல்லுமணி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதாவது நான் என்னுடைய மனைவியிடம் இத்தனை ஆண்டு காலம் அவர் ஆந்திராவுடைய துணை முதல்வராக இருந்தார், ஆந்திராவின் அரசியல் தலைவியாக இருந்தால், அவர் அமைச்சராக இருந்தார், நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் டைரக்டராக இருந்தாலும் நான் என் மனைவியும் எங்களுடைய தாம்பத்தியம் தொடர்ந்து இருப்பதற்கான மனைவியிட்ட தோற்றுப்போ வாழ்க்கையில் என்னை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு காமெடியாக சொல்லியிருப்பார். அது போன்று ஏறமான பொறுத்தவரை நிறைய விட்டு கொடுத்தான் போயிருக்கின்றார். ஆனால் 3 குழந்தைகள், 3 வாழ்க்கை, இதுக்கப்புறம் அவர்களுக்குள் என்ன பிரிவு, என்ன மனவேதனை, அவருடைய உள்ளுலக வாழ்க்கையில் மரியாதை கொடுத்து அவர்கள் சொன்னது போன்று நாம் ஒன்றும் பயில்வான் ரங்கநாதனில்லை. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையோ, அவருடைய உள்ளுலக வாழ்க்கையோ, அவருடைய சுய வாழ்க்கையோ நாம் எடுத்து பேச போவதில்லை. ஒட்டுமொத்த இசை ரசிகர்கள், தமிழ்நாட்டு ரசிகர்கள் எல்லோருடைய வேண்டுதலாக இதை மறப்போம் மன்னிப்போம் என்ற வகையில் பெரியவர்கள் யாராவது தலையிட்டு இசை புயல், ஏனென்று கேட்டால் 92 இளம் வயதில் அறிமுகமாகி தன் தாய் ஜமிலா அவர்கள் அவருக்கு திருமணம் முடித்து வைத்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிட்டத்தட்ட 29 வருஷம், ஒரு 25 வருஷங்கிறது ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கருத்து வேறுபாடு, எவ்வளோ சூழ்நிலை, இதெல்லாம் தாண்டி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களும் இன்று வளர்ந்து விட்டார்கள். அவர்களும் இன்று பெரிய சூழ்நிலை இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள் என்ன மன வருத்தம், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரில. இதுக்கப்புறம் தன்னுடைய சுய வெறுப்பை, தன்னுடைய சந்தோஷத்தை தள்ளி வச்சுட்டு எனக்கு குழந்தைகளுடைய திருமணம் இருக்குது, குழந்தையுடைய எதிர்காலம் இருக்குது, குழந்தையுடைய மிகப்பெரிய இருக்குது, பணம், செல்வம், செல்வாக்கு, புகழ் எதுலையுமே ஏஆர் ரஹ்மான் குறைய கிடையாது. ஆகவே இது ஒரு திஷ்டி போல் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு வாரத்திலே 10 நாளிலே மீண்டும் ஒரு அறிவிப்பு வரும் என்பதுதான் என்னுடைய அறிவிப்பு. அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளனாச்சும் மீண்டும் ஒரு அறிவிப்பு வரும். ஏஆர் ரஹ்மானும் அவருடைய மனைவியும் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு தகவல் தான் வரும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த திரையுலக ரசிகர்கள் சார்பாகவும் எல்லோரும் சில ஒரு பிரிவில் கொண்டாடுவார்கள். ஆனால் நாம் அமிர்தகாரா சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர வேண்டும், அந்த குடும்பம் அவர்களுடைய குழந்தைகளுக்காகவும் அவருடைய திருமணத்துக்காகவும் ஒன்று சேர வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு பிரிவில் யாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். சப்த சுரங்கள் சேர்ந்தாதான் ராகம் வரும். ஆகவே சேர்ந்திருக்கும் போதுதான் இனிமை வரும். ஆகவே ஏஆர் ரஹ்மானும் சரி, அவருடைய மனைவியும் சரி புரிந்து கொண்டு ஒன்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அந்த புயலாக மட்டும் இருந்து அதுக்கு புயலுக்கு அப்புறம் ஒரு நிவாரணமாகி அது தென்றலாக மாறி வாழ்வில் இனிமையும் ரசிகையும் சேர வேண்டும் என்ற ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுப்பவர்கள் விட்டுப் போவதில்லை என்பதை செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாலிய வளம், வாலிய வல்லாண்டு. இது போன்ற அற்புதமான செய்திகளை காண நம்முடைய அமிர்தகாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாலிய நலம்.